ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக லவீஸ் கானோட நெக்ஸ்ட்டு பாட்டை தான் எடுத்துகிட்டுருக்கேன். போன பாட்டில் நம்ம செக்கிக்கு ஃபீவருங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் பாய்ஸஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போப்படியே நம்ம பாட்களில் போகலாம். நான் பேசுகிற வேர்டு இருக்க விட்டு பெயிண்ட் தர மாதிரி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்களில் போகலாம். டேய் ஜொங்குக்கு வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கத்துவாரா? இந்த மாதிரி கத்துனா இவ்வளோக்குள்ளே டென்ஷனில் இருந்த நம்மட்டு எங்கங்கிற மாதிரி வேற எட்டி பார்க்குறாரு. இந்த மாதிரி எட்டி பார்க்குறப்ப மட்டும் பார்த்துட்டு ஜிமினாவுக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. இந்த மாதிரி சிரிச்சா ஜிமினாவை பார்த்து அப்படியே நம்மட்டு முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா, ஏன்டா என்னை பார்த்து முறைக்கிற? ஒன்றும் இல்லை, டைம் ஆச்சு, நான் கிளாஸ் ரூம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கோவம் அங்கேருந்து இருந்து போயிடுவார். இந்த மாதிரி பண்ணால் பாய்ஸஸ்மே என்னடா அவன் இன்னைக்கு லீவ் எடுத்தானா கண்டிப்பாக அவனை சேஃபாக பார்த்துக்க ஹவுஸில் இருப்பான்னு காலேஜுக்கு கிளம்பி வந்துட்டான். எனக்கும் அதே டவுட்டாக தான்டா இருந்துச்சு. ஜொங்குக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லுவான்னு நினச்சேன். அவன் சொல்லவே இல்லை. நான் சொன்னதுக்காக ஜொங்குக்கு இன்னைக்கு லீவ் கூட எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டே அவங்கவுங்க கிளாஸ் ரூம் போவோம், டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனான். கரெக்டாக ஒரு 11 தாண்டிடுச்சு. 11 தாண்டி 12 ஆக போட்டு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு நம்மகிட்டே தான் என்ன நினைச்சாருன்னே தெரியல. டக்குன்னு கிளாஸை பிரேக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டு ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறாரு. அவரோட திங்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நேராக ஜொங்கு கூட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றாரு. இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தால் நம்ம ஜொங்குக்கு தான் பெட்டில் உட்காந்துருக்காரு. செம்ம டென்ஷனில். அவருக்கு என்ன ஃபீவரா? இல்லை சும்மா தானே ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காரு. ரூம்குள்ளே இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது. காலேஜுக்கு போயிருந்தாவது டேயை பார்த்துட்டே இருந்திருக்கலாம், அதுவும் இல்லையே எனக்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டென்ஷன்லேயே உட்காந்துருந்தா நம்ம டேயோட பைக் சவுண்டு கேட்டு அப்படியே விண்டோ சைடு பார்க்குறாரு. அப்படியே அந்த பைக்கை விட்டு இறங்குற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு செம்ம ஹாப்பி. வேகமாக போய் பெட்டில் பட்டுக்கிறாரு. இப்படி பட்டுக்கிட்டான் நம்ம நேராக ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வரைக்குமே அந்த ரூம் டோர் மெயின் டோரை க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறத நோட் பண்ணிவிட்டு இப்போ ஆஃப்டர்நூன் ஆகப்பட்டதில் அதுக்காக லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சதை எடுத்துகிட்டு வாட்டர்லாம் எடுத்துகிட்டு நேராக ரூமுக்கு வர்றாரு. ரூமுக்கு வந்துட்டு ஜொங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜொங்குக்கு ஃபுல்லாக ஸ்லீப் பண்ண மாதிரி நல்லா ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு பக்கத்தில் அந்த ஃபுட் பிளேட்டு, அப்புறம் இப்போ போடக்கூடிய மெடிசனு, வாட்ரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு வெளியே போய் நின்றுட்டு ஜங்குக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணால் ஸ்லீப் பண்ணால் ஜங்குக்கு எழுந்துப்பார்ல, அதுக்காக இந்த மாதிரி கால் பண்ணால் நம்ம ஜங்குக்கு மொபைலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கால் பண்ணுறப்போ மட்டும் முதல்ல அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன அட்டன் பண்ண மாட்டேங்கிறானுங்கிற மாதிரி திரும்பவும் கால் பண்ணால் அப்புறம் அந்த காலை அப்படி ஸ்லீப் பண்ண பொசிஷனில் எழுந்து நோட் பண்ணுற மாதிரி நோட் பண்ணிவிட்டு டேங் கால் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அதை அட்டன் பண்ண போவாரா, டக்குன்னு நம்மகிட்ட காலை கட் பண்ணி செல்லை சைலண்டில் போட்டு அந்த ரூமுக்கு வெளியே நிற்கிறாரு. ஜங்குக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நின்னா நம்ம ஜங்குக்கு நல்லா தெரியும் உள்ளே வந்திருக்குதுட்டே நம்ம எழுந்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கால் பண்ணானுங்கிற மாதிரி எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு அப்படியே பாடியெல்லாம் நெளிச்சு விட்டுட்டு கொண்டு வந்து ஃபுட் வச்சுருப்பார்ல, அந்த ஃபுட்டை அப்படியே எடுத்து சாப்பிட்றாரு. ஜிமினா ஒருவேளை அங்கே வந்துருப்பானோ, நமக்காக தான் ஜிமினா ஃபுட் எடுத்துட்டுருக்கா முழுக்க அப்படிங்கிற மாதிரி டேன்னு சொல்லாமல் ஜிமினானே சொல்கிறாரு. சொன்னால் இங்கே நம்ம டேக்கு காண்டாக்கிட்டு உனக்காக நான் ஃபுட்டை அங்கே கிளாஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு எடுத்து கொடுத்தா ஜிமினா கொடுத்தா நான் சொல்லுவேனுங்கிற மாதிரி ஒரு கோவம் ரூமுக்குள்ளே என்ட்ராகலான்னு என்ன வருது. பட் இருந்தாலும் உள்ளே போகாமல் ஜொங்குக்கு சாப்பிட்ற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சரி மெடிசன் போட்டு ரெஸ்ட் எடுப்பானுங்கிற மாதிரி நேராக அப்படியே அவரோட மாமோட ஹவுஸ்க்கு போயிடுவார். இந்த மாதிரி போடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு நான் அம்மா ஜங்குக்கு செம்ம ஹாப்பி. அப்படியே பெட்டில் எழுந்து நின்று ஜம்ப் பண்ணி அப்படியே ஜிமினாவுக்கு பாய்ஸஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி இங்கே வந்தான், எனக்காக ஃபுட் எடுத்து கொடுத்தான், மெடிசன் எடுத்து கொடுத்தான். ஜிமினா எனக்கு இதை நம்பவே முடியல, ஏன் மேலே கேர் காட்டினோம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பியானா என்ன காலேஜில் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாய்ஸஸுக்கு டவுட்டே ஆகிட்டு எல்லாருமே ஸ்டாஃப் ரூமில் நோட் பண்ணால் அங்கே நம்ம டேயோட திங்ஸ் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜிமினா உன் பிளான் சக்ஸஸ்டா, டேக்குள்ளே ஜொங்கு கூட ஃபீலிங்ஸ் இருக்குது, இப்போ என்ன பண்ண போடுற? லவ்வும் காட்டுறான், கேரையும் காட்டுறான், பொசஸையும் வச்சுருக்கான், ஆனால் லவ்வை தான் சொல்ல மாட்டேங்கிறான், என்ன பண்ணலாம்? சொல்ல வைக்கிறது தான் நெக்ஸ்ட்டு பிளான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா நெக்ஸ்ட்டு பிளானுக்கு ரெடி ஆகிடுவார். இப்போ நெக்ஸ்ட்டு எல்லாருமே ஒரு பிளேஸில் அரேஞ்ச் ஆகிருக்காங்க. இதே பிளேஸ்க்கு நம்ம ஜங்குக்கும் வராரு. இந்த மாதிரி ஜங்குக்கு வர்றதை நம்ம நோட் பண்ணிவிட்டு ஃபீவர் அதுக்குள்ளே சரியாச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கே நோட் பண்ணால்
சரிடா எல்லாரும் வந்தாச்சுல, சரி அவங்கவங்க பைக் எடுங்க. நம்ம நேராக ஜின்னுக்கும் ஆரமுக்கும் இன்னைக்கு வெட்டிங்கில் என்கேஜ்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஜின்னும் ஆரமும் சொல்லியிருப்பாங்களே எங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டுன்ட்டு, அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணி இவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணுற மூமெண்ட்டில் டேக்குள்ளேயும் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கணும், அந்த மேரேஜுங்கிற ஃபீல் வரணுங்கிறதுக்காக ஜிமினா நெக்ஸ்ட்டு ஒரு பிளானை பண்ணி வச்சுட்டு தான் அந்த பிளேஸ்க்கு நீயும் கண்டிப்பாக வரணும்னு ஜங்குக்கு அங்கே வர வச்சுருப்பாரு. இந்த மாதிரி வர வச்சா நம்ம ஜிமினா கிட்ட நம்ம ஜங்குக்கு தான் நான் இந்த மாதிரி இப்படி 100% லிஃப்ட் கேட்டு தான் வந்துட்டேன், நான் பைக் கிட்ட வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், லூசு பையலே உன் பைக்கில் வர வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் லிஃப்ட்டு கேட்டே வர வைக்க சொன்னேன். அப்புறம் டயாங் நீ சிங்கிளாக தானே பைக்கில் வந்திருக்க, நான் சுகா கூட போயிடுவேன், ஜேகப்பு வயனும் ஒன்றா போயிடுவாங்க. ஜங்குக்கு நீ உன் பைக்குக்கு என்ன ஆச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஏன்னா நம்ம ஜங்குக்கு பைக்கில் நீ வரக்கூடாது, சிங்கிளாக வரணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. என்னை மாதிரி என்னாச்சுங்கிற மாதிரி கேட்குறது கேட்டு ஏன் ஜிமின் இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை நோட் பண்ணா, பைக் ரிப்பேர் ஆயிடுச்சா என்னடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட ஃபீட்டில் மிதிக்கிறாரு. ஆமாம் ஆமாம் பைக்கு ரிப்பேரு அப்படிங்கிற மாதிரி ஃபீட்டெல்லாம் லைட்டாக ரப் பண்ணி விட்றாரு. ஏன்டா அப்படி கிக் பண்ண, நீ தான் ஆமான்னு சொல்ல மாட்டேங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயாங் அவன் பைக் ரிப்பேரா, ப்ளீஸ் அவனை நீ கூட்டு வந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கவுங்க பைக்கில் போய் உட்காந்துக்கிட்டான். நம்ம ஜங்குக்கிட்ட வேகமாக போயிட்டு பக்கத்தில் நின்ட்டு பெல்ல மாட்டையா அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. நான் நினச்சேன் இந்த ஜெமினி இப்படி தான் கோர்ட்டு விடுவான்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட அப்படி பைக் எடுக்க போவாரா, அந்த மாதிரி எடுக்க போனோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே டேக்கு பின்னாடி உட்காந்துட்டு டைட்டாக பேக்கப் பண்ணிக்கிறாரு. ஏன் நான் அவ்வளோ வேகமாகவா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லைட்டையா அங்கே போட்டு நான் இப்படி தானே ஹக் பண்ணிட்டு வந்தேன், அது அப்போ இப்போல்லாம் என்னை டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. டச் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஜிமினை நோட் பண்ணால் அவன் அப்படி தான் சொல்லுவான், நீ டைட்டாக பிடிச்சிக்கோங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறாரு. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பைக் ட்ரைவ் பண்ண அடுத்த செகண்டே நம்ம கிரிப்பாக பிடிக்கிறாரு. எனக்கு பயமாக இருக்கட்டையாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டேய் நான் விட்டு பைக்கில் நார்மலாக போவேன், நீ உன் பைக்கில் என்ன நார்மலாக வருவேன், எதிர்த்து எந்த ஒரு பர்சன்ஸ் வராங்க நோட் பண்ண மாட்டேன், கார்ஸ் வர்றதையும் நோட் பண்ண மாட்டேன், உன் பாட்டுக்கு புகுண்டு போவேன், என்னையாடா நீ ஏமாற்றுங்கிற மாதிரி கோமா ஜங்குக்கு பிடிச்சிட்டுனா, ஆமாம் நான் உன்னை கொஞ்சம் சீட் தான் பண்ணுறேன், ஆனால் இப்போ எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா நான் பைக்கை ட்ரை பண்ணலையே, நீலா ட்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ஹக் பண்ண அந்த ஹக்கை பிரேக் பண்ணாமலேயே பிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பிடிச்சிருந்தா கரெக்டாக ஜின்னும் ஆரமும் வெட்டிங் பண்ணுற பிளேஸ்க்கு வராங்க. இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு எல்லாருமே அப்படி ஒன் பை ஒன்னாக அப்படி கீழே இறங்குறாங்க. இந்த மாதிரி இறங்கி வாடா உள்ளே போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிஃப்ட் பாக்ஸோட போகிறாங்களா. இந்த மாதிரி போனால் இப்போ நம்மகிட்ட தான் கிஃப்ட் பாக்ஸ் கொண்டு வந்திருப்பார். நம்ம ஜங்கு கிஃப்ட் பாக்ஸ் கொண்டு வரல, அண்ட் ஜிமின் இது ஏன்டா சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கிஃப்ட் பாக்ஸு நீ கொண்டு வரக்கூடாது, நான் இதுக்கு தான் சொன்னேன், அவன் கொண்டு வராமல கிஃப்ட்டு அதில் உன் நேமை நான் ஆல்ரெடி எழுதிட்டேன், டேக்கு தெரியாது, டேக் கொடுக்க சொல்ல டேக் கூட சேர்ந்து நீயும் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அது பேராக கொடுக்குறாங்களாம், நீயும் டேக் கூட சேர்ந்து கொடு அப்படிங்கிற மாதிரி ஜிம்னா சொல்கிறாரு. அப்படியா அதான் எனக்கு கிஃப்ட் வாங்காட்டானியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனால் ஒட்டுப்பானா பிக் எடுக்க சொல்ல பக்கத்தில் சொல்கிறல ஹேண்ட்ஸை போட்டு கிஃப்ட்டை ஒரு ஹேண்ட்ஸில் பிடிக்க என்ன வேண்டாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமின் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா, ஏன்டா பிடிக்கலையா பிளானு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை சூப்பராக பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதேமாரி ஆரம்புக்கும் ஜின்னுக்கும் கொண்டு போய் கிஃப்ட்டை பாய்ஸஸ் பேராக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. டேயுமே கரெக்டாக அவரோட கிஃப்ட் பாக்ஸை கொண்டு வந்து கொடுப்பாரா. அந்த மாதிரி கொடுத்தேன். ஜங்குக் ஜிமினா சொன்ன மாதிரி கரெக்டாக டேயோட ஷோல்டர்கிட்ட ஒரு ஹேண்ட்ஸை போட்டுட்டு ஒரு ஹேண்ட்ஸில் அந்த கிஃப்ட்டை பிடிக்கிறாரு. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து கப்பலாக கொடுக்குறாங்களா அந்த கிஃப்ட்டை. இந்த மாதிரி கொடுக்குறத பார்த்துட்டு நம்ம காண்டாக்கி என்னடா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால், கிஃப்ட் கொடுக்குறேன் டயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கிஃப்ட்டு கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால், அப்போனா அதில் நேமில் வந்து கிம் டயாங் கிம் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. இதை போட்டுட்டு இது இந்த ஜிமினா தானே எழுதணும் அப்படிங்கிற மாதிரி காண்டிலே நம்மகிட்ட ஸ்டேஜுக்கு கீழே நிற்கிற ஜிமினா பார்த்து முறைக்கிறாரு. ஐயோ நேமை படிச்சுட்டான் போலுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா டக்குன்னு சுகாவுக்கு பின்னாடி போய் மறைகிறாரு. என்னாச்சு பேபி ஏன் மறைகிற, நேமை படிச்சுட்டான் போலுக்குடா. நேமா என்ன நேமு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கேட்டான். நான் வந்து கிம் டயாங் கிம் ஜங்குக்குன்னு எழுதி வச்சேன். என்ன கிம்மு ஜங்குக்குன்னு எழுதி வச்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா ஷாக்கானா. நீ ஏன் சுகா இவ்வளோ ஷாக் ஆகுற, அவன் என்ன வாங்கிட்டே ஃபைட்டுக்கு வர போகிறான், என்கிட்ட இருந்தானே வர போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவோட மாட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணிவிட்டு, சுகா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண. என்ன ஹெல்ப் பேபி,
என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. என்ன வேணும்னு கேட்குற மாடுலேஷனே சரியில்லையே. நான் உன்ட்ட வேற எந்த ஹெல்ப்பும் கேட்கல. நீ வந்துட்டு உன் பக்கத்தில் இருக்க சொல்ல லவ் ஃபீலு மேரேஜ் ஃபீலு அப்படி இப்படின்னு ஏதோ 2 3 டைலாக் எட்டு விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்டிப்பாட்டே இங்கே நின்னா என்னை கண்டிப்பாக ஃபைட் பண்ணுவான், என்னை திட்டுவான், நான் அங்கேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிருதுங்கிற மாதிரி. ஷுகா விட்டு மூவ் ஆனானா டே எதையுமே சொல்லாமல் சொல்லுன்னா என்னத்தடா சொல்லுவேனுங்கிற மாதிரி ஷுகா கத்திக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி நின்னா இப்போ கரெக்டாக டே கிஃப்ட்டை கொடுத்துட்டு கீழே இறங்கி வந்தோடனே நம்ம ஜிமினாவை தேடுறாரு. ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறாரு. இப்படி முறைச்சா இப்போ நம்ம டேடா ஜிமினா ஷுகா கிட்ட தான் நின்றுப்பாரு. நேராக ஷுகா கிட்ட தான் வராரு. நம்ம ஜங்கு கூட கடைசி நம்ம ஜிமினா பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாரு. என்னாச்சு ஜிமினா டே அங்கே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே லூஸு நான் சொல்கிறது கேள்றாடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பிளேஸில் எல்லாருமே பேராக கப்பல்ஸாக பாய் ஃப்ரெண்ட்ஸாக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. நீ டே கூடயே இரு, டே கூட பேசு, உன் லவ்வை கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி நடந்துக்கோ. லவ்வை சொன்னாடா அவன் அடிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீக்ஸில் ஹேண்ட்ஸ் வைப்பாரா. இங்கே அடிக்க மாட்டான்டா, ப்ளீஸ் ஜங்குக் உன்னை தான் நம்பியிருக்கேன்டா, ப்ளீஸ்டா எதையாவது பண்ணி இந்த ஜங்குக் ட்ரை பண்ணி டேய் வந்து சிக்காமல் இருக்கக்கூடாது, சிக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னெல்லாமோ ஜிமினா சொல்லி கொடுக்குறாரு. ஜிமின் அன்னைக்கு இப்படி தான் பேசுன்னு சொன்னேன், பேசி தான் 2 3 ஸ்லாப் விழுந்துச்சு. இன்றைக்கி இத்தனை பர்சன்ட்ஸ்க்கு முன்னாடி ப்ளே பண்ணுங்கிற பயமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் லவ் வேணுமா வேண்டாமா டேய் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு 2மே வேணுமே அப்பப்போ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பிடிச்சி தள்ளவும் ஐயோ இந்த ஜிமினா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே, இதை போய் நான் எப்படி டேட்டா அப்படியே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே அப்படியே நடந்து வராரு. இப்படி நடந்திருந்தா நம்ம ஷுகாவை பார்த்து நம்ம டே பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. இங்கே நின்னானே ஜிமினா எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் பின்னாடி தான் நின்னான்ட்டேன் ஆனால் காங்கலை அப்படிங்கிற மாதிரி வேற சொல்கிறாரு. எது உன் பின்னாடி நின்னவன காங்கலன்னு நீ அசால்ட்டாக பேசுகிற, உன் பாய் ஃப்ரெண்ட் எங்கே அப்படிங்கிற மாதிரி ஷுகா கிட்ட பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஃபைட் பண்ணோம். இப்போ நம்ம ஜிமினா சொன்ன மாதிரியே பக்கத்தில் இருக்க ஒரு ட்ரிங்க் கிளாஸ் எடுத்து ட்ரிங்க் பண்ணுற மாதிரி ட்ரிங்க் பண்ண மாதிரி அவரோட ட்ரெஸ் மேலே லைட்டாக தெளிக்கிறாரு. அதாவது ட்ரிங்க் பண்ண ஸ்மெல் வரணுங்கிறதுக்கு அப்படி தெளிச்சுட்டு ஜங்குக் கார்டுக்கிட்ட பிளேஸிங்க வாங்கிக்கோடா, ஜிமினா சொல்லி கொடுத்த பிளானில் இன்றைக்கி நமக்கு அடி விழாமல் இருந்தால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே டென்ஷன்லேயே பயத்தில் தானே நம்ம ஜங்குக்கு ஷூட்டிங் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக ஷூட்டிங்கோட ஏட்டே பக்கத்தில் வராரு. இந்த மாதிரி வந்து இப்போ ஜிமினா பக்கத்தில் தான் நம்ம வயனும் ஜேகுப்பும் வந்துட்டு டே ஜிமின் நீ சொன்னதுலாம் கரெக்டு, ஆனால் கண்டிப்பாக டே ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணிப்பானா, டே பிளான் தண்டா போட்டு கொண்டுருக்கு, ஆனால் என்ன நடக்கும்னு தெரியாது, என்ன உனக்கே தெரியாதா, ஆமாம் எல்லாம் நடக்கிறதா முன்னக்கூட்டியே தெரியுதுக்கு நான் காடு பற்றியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினை திட்டுறாரு. ஏதோ பிளான் போட்டிருக்கேன் டேய், நான் நினச்ச மாதிரி ஜங்குக்கிட்ட அவனோட கண்ட்ரோலிலேருந்து ப்ளே பண்ணான்னா அப்பட்டே சிக்கிட்டான்னு அர்த்தம், இல்லைன்னா சிக்கல்டா. யாருக்கு? ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா இப்படி கட்டுவாரா, இந்த மாதிரி கட்டுனா போச்சு நீ டேட்டை வசமாக சிக்க வச்சிருக்கல அப்படிங்கிற மாதிரி இப்படி நோட் பண்ணிகிட்டே இருந்தான். இப்போ கரெக்டாக நம்ம பாய்ஸஸ்மே அதாவது நம்ம ஜிமினா நம்ம ஒயனு ஜேகுப்புமே நேராக கிட்ட வராங்க. நம்ம ஆரம்பிச்சின்னு ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு என்ன ஜிமின் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் பிளான் போட்டாச்சு, இப்போ அது 1 by 1 நடக்கும், நீயே பாரு அப்படிங்கிற மாதிரி வர சொல்கிறாரு. ஏதோ எங்கள் என்கேஜ்மெண்ட்டோட நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் சரிதான்டானுங்கிற மாதிரி ஸ்டேஜில் நின்னபடியே நம்ம ஜங்குக்கே நோட் பண்ணோம். என்னடா இன்னையே பட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினை காண்டில் திட்டுறாரு. பயமாக இருக்குல்ல ஜிமின், டே ப்ளீஸ்டா டைம் போகுதுடா, நல்ல நேரம் முடியும் இதுக்குள்ளே போய் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் நேரம் நீ பார்ப்பியா ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லா நேரத்துக்கும் நான் நேரம் பார்ப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகுப்பை அடிக்கிறாரு. சும்மா இருக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு போ ஜங்குக் உனக்கு கிஞ்சி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி விட்டாட்டே 2 பக்கமாக ஸ்லாப் பண்ணுவான் அவ்வளோ தானே வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட வேகமாக வந்து அப்படியே இடிக்கிறாரு. இந்த மாதிரி இடித்தா ஷுகா கிட்ட பேசிகிட்டு இருந்த நம்ம காண்டாகி எவன்டா அது அப்படிங்கிற மாதிரி அப்படியே கோவத்தில் திரும்பி ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணுற மாதிரி போனால் சாரி தெரியாமல் வந்து இடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பர்த்டேயில் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா ஜங்குக்கு உனக்கு என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி திட்டவும் ஐயோ இந்த வாய்ஸை கேட்க சொல்ல என் பேபி வாய்ஸ் மாதிரியே இருக்குது,
நீங்கள் யார் அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. அதாவது நம்ம ஜெமினா என்ன சொல்லியிருப்பாரு, நீ போதையில் ரொம்ப தள்ளாடுன மாதிரி உன்னோட கண்ட்ரோலை இழந்த மாதிரி நீ டேட்ட இருக்கணும். உன்னை சேஃபாக பார்த்துக்கணும். நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கிறத பார்த்து அவன் உன்கிட்ட கேராக நடந்து அப்புறம் நீ அவன்கிட்ட ப்ளே பண்ணணும். அவன் உன்கிட்ட கண்ட்ரோலை இழக்கணுங்கிற மாரி ஜிமினா சொல்லி அனுப்பியிருப்பாரு. இப்போ அதே தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஜிமினாவோட ஃபஸ்ட்டு பிளான், அதாவது ஏபிசி இப்போ கரெக்டாக முடிஞ்சிடுச்சு. நம்ம ஜங்குக் ட்ரிங்க் பண்ண மாதிரி பேசுகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக்காக ரியாக்ஷன் கொடுக்குற மூமெண்ட் சக்ஸஸ். இன்னும் 2 இருக்குது. இந்த மாதிரி நோட் பண்ணால் என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா பண்ணிகிட்ருக்க? இது நம்ம ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட். என்ன பண்ணிகிட்ருக்க? ட்ரிங்க் பண்ணி அங்கே வந்து. ஐயோ டயாங், நீ என் பக்கத்தில் தான் இருக்கிறியா? பார்க்க என் பேபி மாதிரி இருக்க, என் மாதிரி இருக்க. உன்கிட்ட சொல்கிறதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்க போகுது? நான் சின்சியராக இத்தனை இயர்ஸாக என் லவ் பண்ண தெரியுமா? உனக்கு தெரியுமா? அவங்கிட்ட போய் என் லவ்வை சொல்கிறேன், என்னையும் என் லவ்வையும் ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா வாவ், ஜங்குக்கு ஆக்டிங்கில் விட்டு அடித்து காலை இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஒயின் சொல்லவும், கொஞ்சம் அமைதியாக இருங்கடி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜங்குக் தான், அதாவது நம்ம டயோட சொல்கிறல 2 பக்கமாக ஆன்சர் போட்டுட்டு இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணபடி பேசிட்டு ஜிமினாவை நோட் பண்ணுறாரு. கரெக்டாக பேசுகிறானா அப்படிங்கிற மாதிரி கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்லவும், என்ன பண்ண என் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அப்படிங்கிற மாதிரி நம்ம ரியாலிட்டியில் இப்போ பக்கத்தில் நிற்காருல, அந்த டைட்டாக ஹக் பண்ணி நிறைய கிஸ் கொடுக்கணும். அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கணும், கூட லைஃப்பை ஷேர் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், என்னெல்லாமோ திங்க் பண்ணேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே கீழே விழ போகிற மாதிரி அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு கீழே விழ போகிற மாதிரி விழ சொல்ல லவ் மேரேஜ்னு சொன்னதை கேட்டு வந்து ஜங்குக்கு பிடிக்கலன்னா பிளானு சொதப்பிக்கும், பிடிச்சிட்டா பிளான் சக்ஸஸ். இந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கீழே விழ போடுறோம், ஹெட்டில் அடிக்க போட்டுன்னு தெரிஞ்சே விழுவார், போடியில் மயங்கி விழுற மாதிரி. இந்த மாதிரி விழுற ஜங்குக்கு டக்குன்னு நம்ம கிரிப்பை பிடிச்சிருவாரு, ஹிப்பை பிடிச்சி தூக்கிடுவார். ஜங்குக்கு உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, ஏன் இந்த மாதிரி தள்ளாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பிளான் பி சக்ஸஸ், இனி பிளான் சி தான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன். ஜங்குக்கை இந்த மாதிரி பிடிச்சி தூக்குனதை பார்த்துட்டு ஜங்குக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா 2 பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சுல. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி வாமிட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு இங்கே எக்கச்சக்க பர்சன்ஸு அண்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்களா, அவங்க எல்லாரையும் நோட் பண்ணிவிட்டு உன்னை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண மாதிரிடா, வாடா ஜின், இங்கே எங்கேயாவது ரெஸ்ட் ரூம் மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த பிளேஸ் அப்போ ரெஸ்ட் ரூம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜின் காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டணும். ஜங்குக்கு அங்கேருந்து நேராக ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு போனால் டே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, வாங்கடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் நம்ம டேக்குக்கு ஃபாலோ பண்ணபடியே பண்ணால் இவ்வளோ தூரம் எதையோ பேசி சமாளிச்சுட்டு இப்போ பண்ண போகிற மூமெண்ட்டுக்கிட்டே என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே நம்ம ஜங்குக்கு போவார். இந்த மாதிரி போனால் கரெக்டாக சிங்கில் போய் வாமிட் எடுக்க, அவருக்கு வாமிட் வந்தால் தானே வாமிட் எடுக்க முடியும். இருந்தாலுமே வாமிட் வர மாதிரி பண்ணுறாரு. என்ன ஜங்குக் பண்ணுற, வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணுறான், நான் ஒன்றும் வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதேடா எனக்கு தெரியலட்டே ஆங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேர் நோட் பண்ணிவிட்டு சரி உன் ஃபேஸை வாஷ் பண்ணு, நீ கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்துடுவ, போட்டில் இருக்கவனோட அந்த போட்டு தெளிஞ்சிரும், ஃபேஸை வாஷ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே வாஷ் பண்ணுற மாதிரி போகிறாரு. ஆனால் வாஷ் பண்ணாமல் அப்படியே அந்த வாட்டர்ஸ் எல்லாத்தையுமே அவரோட ஷர்ட்டில் கொட்டுறாரு. இந்த மாதிரி கொட்டுறதை பார்த்தா நம்ம ஜங்குக்கு ஒயிட் கலரில் தானே ஷர்ட் வேர் பண்ணிட்டு வந்துருப்பாரு. இப்போ அந்த ஒயிட் கலர் ஷர்ட் பாடியோட அட்டாச் ஆகுது. ஜங்குக்கு உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, ஏன்டா அப்படி டென்ஷன் ஆக்குறேன், ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியாதா ஒன்றா அப்படிங்கிற மாதிரி காடில் நம்ம ஜங்குக்கூட நெக்கு கிரிப்பாக பிடிச்சி பக்கத்தில் இருக்க வாலில் லாக் பண்ணிடுவார். உனக்கு அறிவே கிடையாதா, என்ன மாதிரி பண்ணிகிட்ருப்பியா, என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துருக்க, அவனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அவங்க பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி செம்மையை தீக்குறாரு. என்ன ஜிமின், எடை கிஸ் பண்ணி ப்ளே பண்ணுவாங்கன்னு என்னெல்லாமோ நாங்கள் திங்க் பண்ணி வந்தா என்கிட்ட நெக்கை பிடிச்சி இருக்கிறான். அவசரப்படாதீங்களேடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொன்னான். இப்போ சுகா, ஜேகப்பு, ஒய்யன்னு நம்ம ஜிமினா எல்லாருமே இந்த ரெஸ்ட் ரூமுக்கு வெளியிருந்து நோட் பண்ணால் ஸ்டேஜில் இருந்த ஜின்னும் ஆரம்பமே கீழே வந்துடுவாங்க. என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீங்கள் ஏன்டா அங்கேருந்துங்க வந்துட்டீங்க, எல்லாம் சக்ஸஸாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அப்படியே நோட் பண்ணுவாங்களோ இந்த மாதிரி நோட் பண்ணால்
இல்லட்டையா இப்போ விட்டுறாத ஜங்குக்கு இப்போ விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பக்கத்தில் வந்துருக்கு நம்ம டேயை க்ளோஸ் அழுது டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி டேயோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணி பைட் பண்ணுவார். இந்த மாதிரி பைட் பண்ணால் டேக்கு ஃபஸ்ட்டில் ஒரு மாதிரி ஆகுது. ஜங்குக்கு என்ன பண்ணுற, ஜங்குக்கு என்ன விடு, ஏன் இப்படி கிரிப்பாக பிடிச்சிருக்க விடு அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணால் ஆகா நான் சொன்னதை விட இவன் பயங்கரமாலாம் ப்ளே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா செமையாக ஷாக் ஆகுறாரு. நம்ம ஜங்குக்கிட்ட வந்து சும்மா கிஸ் தான் பண்ணிட்டுருப்பாரு, ஆனால் இவர் நெக்லேயே பைட் பண்ணுறாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு போச்சு போச்சு இன்னைக்கிட்டே ஜங்குக்கை மட்டும் இல்லை என்னையும் அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் கட்டு வரா. அந்த மாதிரி கட்டுனோம் டேக்கு ஃபீல் ஆகுது. ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே யாரும் நிற்கிறாங்கிற மாதிரி ஃபீல் ஆனோம். சுகா அப்படியே ஜிமினோட மட்டும் க்ளோஸ் பண்ணுறாரு. லூஸு பேல ஏன்டா இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் காட்டி கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி கிரிப்பாக பிடிச்சா இந்த மாதிரி நெக்கை பயங்கரமாக பைட் பண்ணிவிட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டேயாங், ஐ லவ் யூ ஸோ மச். நான் டெட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி தான் உன்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பேன். என் லவ் டார்ச்சரில் நீ பயங்கரமாக துடிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டே டேயோட லிப்பில் நம்ம ஜங்கு கிஸ் பண்ணுறாரு. இப்படி கிஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு அவ்வளோ கிரிப்பாக பிடிச்சிருப்பார்ல, ஜங்குக்கு நகர விடக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரி பிடிச்சிருக்க மூமெண்ட்டுக்கும் இந்த மாதிரி நெக்கை பைட் பண்ணிவிட்டு லிப் லாக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டேக்குள்ளே தான் லைட்டாக ஜங்குக்கு மேலே ஃபீலிங் வேறு இருக்கா. இது போட்டாடுன்னு நம்ம ஜங்குக்கோட பாடி மொத்தமாக ரிலீஃப் ஆகிட்டுருக்கு வாட்ரு கொட்டின மூமெண்ட்டுக்கு. இதெல்லாம் திங்க் பண்ணி ஃபீல் பண்ணி நம்ம டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவருக்குள்ளேயே ஒரு மாதிரி ஹைப் ஆகி அந்த மூமெண்ட் எல்லாத்துக்குமே பயங்கரமாக ஒரு மாதிரி ஹைப் ஆகி டே அவரோட கண்ட்ரோலை இழந்து ஜங்குக் தானே இப்போ கிஸ் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ நம்ம டேக்கு ஜங்குக்கு அந்த வாலில் பயங்கரமாக லாக் பண்ணபடி பிடிச்சி பயங்கரமாக லிப்பை பைட் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணுறத பார்த்து நம்ம ஜங்குக்கு செமையாக ஷாக் ஆகி ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு எப்பா பாரா இந்த மாதிரி பார்த்தா இந்த மாதிரி வெளியே பேசிகிட்டு இருந்த பாய்ஸஸுமே என்னடா சவுண்டு ரொம்ப அமைதியாயிருச்சு என்னாச்சுன்னு தெரியலையேங்கிற மாதிரி அவ்வளோ வேறு அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே எட்டி பார்ப்பாங்களா அந்த மாதிரி எட்டி பார்த்தான். இப்போ நம்ம ஜங்குக்கு கிஸ் பண்ணுறத பார்த்துட்டு பாய்ஸஸ்க்கெலாம் செம்ம ஹாப்பியாகி டே இங்கேருந்து போயிடுவோம், அவங்க 2 பேரும் ஃப்ரீயாக இருக்கட்டும்ங்கிற மாதிரி அவ்வளோ பேர் அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகுறாங்க. அந்த மாதிரி மூவ் ஆன் ஆகி ஜிமினா கிட்ட எல்லாருமே டேங்க் பண்ணிகிட்ருக்காங்க. டே உன் பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுடா, டேயே கிஸ் பண்ணுறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தா ஜங்குக்குமே அதே ஷாக்கிங் தான். ஜிமினா சொன்ன மாதிரி டே தனக்கு லிப் லாக் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு செம்ம ஷாக்கில் டேயை நோட் பண்ணா. டே லிப் லாக்கா பண்ணுறாரு, லிப்பையும் சேர்த்து பைட் பண்ணி ஜங்குக்கோட லிப்பை கட் பண்ணிடுவார். கட் பண்ணி அந்த லிப்பில் வர பிளட்டை லிக் பண்ணி சக் பண்ணிட்டுருப்பாரு. இந்த மாதிரி பண்ணுற ஃபீலுக்கு ஜங்குக்கு பெயினாகவே இருந்தாலும் டே இவ்வளோ க்ளோஸாக இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு பெயினெல்லாம் கண்ட்ரோல் பண்ணபடி டே பண்ணுற மூமெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தா இந்த நேரத்தில் நம்ம ஜங்குக்கு ஒரு கால் வருது. மொபைல் ரிங் ஆகுது. மொபைல் ரிங் ஆன அடுத்த செகண்ட் டே ரியாலிட்டிக்கு வராரு. ரியாலிட்டிக்கு வந்து ஜங்குக்கை விட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகுறாரு. என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட திங்க் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு வேகமாக வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனால் ரெஸ்ட் ரூமுக்கு தள்ளி ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் இருந்தால் தானே டே வந்து டவுட் ஆகுவான், நீங்களாம் இங்கே என்னடா பண்ணுறீங்கன்ட்டு. அவங்க ரெஸ்ட் ரூமை தாண்டி கொஞ்சம் தூரமாக உட்காந்துருந்த பாய்ஸஸுமே டென்ஷனாக வெளியே போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நேராக ரெஸ்ட் ரூம் கிட்ட வந்தால் நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த காலை நோட் பண்ணபடியே வெளியே வராரு. என்னடா ஆச்சு, எதுவும் ஃபைட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லை இந்த பர்சன்ட் கால் பண்ணாங்களா அந்த சவுண்டை கேட்டு வெளியே போயிட்டானா, உன்னை திட்டலையா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும் ஒன்றுமே சொல்லலை, என்னாச்சு ஜிமினா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ரொம்ப டவுட்டாக நோட் பண்ணா. ஃப்ரீ பண்ணி விடு, அவனுக்கு நான் சொன்ன மாதிரி உன் மேலே ஹெவி ஃபீலிங்ஸ் இருக்குது. அவன் ஹார்ட்குள்ளே நீ தான் இருக்கிற, ஒன்றா தான் அவன் லவ் பண்ணுறான். இன்றைக்கி கிஸ் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணி வர காட்டிட்டான். பாரு இன்னும் 1 வீக்கில் கண்டிப்பாக டேயே வந்து உன்கிட்ட லவ் யூ சொல்லுவான். அப்புறம் நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட சொல்லவும் தேங்க்ஸ் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் யார்டா இது உனக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒயன் கேட்டால் அது என்னோட கசின் அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜங்குக்கு திட்டுறாரு. கசின்னா என்ன கசின் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் கேட்கவும் அதாவது நம்ம ஜங்குக்கோட டேடோட சிஸ்டர் இருப்பாங்கள்ல அவங்களோட டாக்டர் தான் இந்த கேர்ள். இவ அதர் கண்ட்ரியில் இருக்கா.
இவன் இன்னைக்கு என்னோட ஹவுஸ்க்கு வரலாம். கண்டிப்பாக இந்நேரத்துக்கு அவங்க ஃபேமிலியோட என் ஹவுஸ்க்கு வந்துருப்பாங்க போலுக்கு. வந்த நேரத்துலேருந்து கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கா. டேய், இந்த பிளேஸ்க்கு வரான்னு சொல்லி தான் சைலண்டரில் போட்டிருந்த மொபைலில் சைலண்ட்லேருந்து பிரேக் பண்ணேன். அதான் கிஸ் பண்ணிகிட்ருக்க சொல்ல அந்த கால் வந்துடுச்சு. இந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணி விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பரை பார்த்து திட்டிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி திட்டுறது ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, அது உன் கசினா? ஆ ஆமாம். அவள் இந்த கண்ட்ரிக்கு வந்துருக்காளா? ஆமாண்டா, இப்போ என்ன? ஆமாம், அவள் எதுக்கு இங்கே வந்துருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட கேட்கவும், எனக்கு சரியாக தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொன்னால் ஜிமின் அப்படியே ஜொங்குக்கிட்ட வந்துட்டு, டாய் ஒழுங்கா சொல்லி அந்த கேர்ளுக்கு உன் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சுகா அப்படியே ஜிமினா கிட்ட வந்துட்டு, ஆமாம் அவன் கேட்குறது கரெக்டு தான், ஒழுங்கா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜொங்குக்கு என்ன சொல்லன்னு தெரியாமல் திருன்னு முழிக்கிறாரு. இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே ரவுண்டாக நின்றுக்கிட்டு, ஒழுங்கா சொல்லுடா கேட்குறோம்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் அந்த கேர்ளுக்கு என் மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்குது,